நாங்களா வர்றோம்? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது? ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. உங்களுடைய தொலைக்காட்சி அதாவது உலக தரப்பட்ட தொலைக்காட்சி போல் இருக்கிறது தொழில்நுட்பத்தில். அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படித்தான் இருக்கின்றது. பல மக்களும் அதை கூறுகிறார்கள். சரி, நானே சொல்லக்கூடாதுல்ல. பயப்படதான் செய்யலாம். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லணும், சொன்னா விட்டுருவோம். நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 2001ஆம் ஆண்டு ஒரு நாள் நான் பிரார்த்தனையில இருக்கும் பொழுது நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அதிகாலை 3 மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது. அங்க ஒரு கான்பரன்ஸ் ரூம். என்னடா புத்தலாட்டம் அது? அந்த கான்பரன்ஸ் அறையில கடவுள் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரை பார்க்க முடியல. பார்க்க முடியாத வேதம் சொல்லுது இல்லையா? இது சுத்தம் இல்ல தம்பி. ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பக்கத்துல கடவுள் அமர்ந்து கொண்டிருந்தார். பக்கத்துல ஒரு முக்கியமான நபர் இருந்ததுனால இவர் கடவுள் என்று நான் அறிந்து கொண்டேன். அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அந்த புறத்துல பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள், அவங்க எல்லாருமே முக்கியமான நபர்கள் தான். ஒரு பழைய ஏற்பாட்டு காலம் இல்ல, புதிய ஏற்பாட்டு. நான் தூரத்துல நின்றேன். கடவுள் முன்னாடி செல்வதற்கு நடுங்கினேன். நான் நடுங்கிக் கொண்டே நின்றேன். டகால்டி கேட்டா கப்ஸ் அடிக்கிறது. யார்கிட்ட போய் சொல்ற? ஏய் டாடி, என்ன வேண்டாம் இந்த டக்கால்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. அப்போ அந்த மேகத்துல ஒரு கை வழிய இப்படி வா, முன்னால வான்னு அழைத்தார். டேபிள் மேல இந்த டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய பீட்டா கேசட் ஒன்று இருந்தது. அதை இப்படி எடுத்து இப்படி பார்த்து கொண்டிருந்தார். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பார்த்துட்டு இன்னொரு கடவுள் கிட்ட அந்த கேசட்டை கொடுத்தார். கடவுள் அத வாங்கி என்னை நோக்கி பார்த்து, நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது, தரம் உயர்வாக இருக்குது. கலர் கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். ஆனால் இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள். உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறபடினால அது தரம் ஒண்ணு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும். தரம் குறையவே குறையக்கூடாது. இத மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னார். அடேங்க அப்பா தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அந்த அனுபவத்துக்கு பிறகு நானே தனிப்பட்ட முறையில எல்லா நிகழ்ச்சியிலையும் கண்ணை வைத்து அது தரம் குறையாதபடிக்கு உயர்தரமாக இருக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறேன். என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நான் பீலா மன்னனா? அப்ப எல்லாம் பீலா. உன்னை அப்படியே ஒண்ணு வச்சனா அந்த ஆள் தான் புழுறான்னா அதையும் டேய் தொடடா. கீழே தொடடா. தரையே தொடடா. சாவு அடிக்கிறாங்களே.